பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு புத்தனும் இந்த நாட்டில் வெகு சில புத்திசாலிகள் மட்டுமே பிறந்திருக்கிறார்கள். ரெடியா? இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு புத்தனும் இந்த நாட்டில் வெகு சில புத்திசாலிகள் மட்டுமே பிறந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலி திரு சோ அவர்கள். அவருடைய புத்திசாலித்தனம் எவ்வளோ பெருசுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட துணிச்சல் மிகுந்த அவருடைய எழுத்து தான் ரொம்ப நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு உதாரணமாக நான் சமீபத்தில் பார்த்தது, வா நீலகண்டன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கும்போதே சோ அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய பத்திரிக்கை எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. ஒரு 25,000 காப்பி போகுது. ஏன்பா நல்ல நல்ல பத்திரிக்கை எல்லாமே வெறும் 5,000 காப்பி தானே போகுது, ஓம் பத்திரிக்கை எப்படி 25,000 காப்பி போகுது? ஏங்க இவர் நடித்த நல்ல நல்ல படங்கள்லாம் விட்டு எங்கண்ணன் வந்து நல்லா ஓடுது, என்னென்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்தது. நல்ல படங்களை விட்டு என்னென்ன நல்லா ஓடும்போது ஏங்க வந்து என் பத்திரிக்கை நல்லா போகக்கூடாது? அதை வந்து யார் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருந்த மக்கள் திலகம் வந்து எதுக்கு அவர்கிட்ட போய் வாயை கொடுத்துட்ருக்காரு. அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனம், அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு அவருக்கு ஒரு நீண்ட நட்பு ஒன்று உண்டு. ஒரு சோவோட துக்ளக் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிந்த சிறந்த மனிதாபிமானி யார் அப்படின்னு கேட்டால் பார்த்திபன் என் பேரை சொல்லியிருக்காரு. அது காரணம் என்னென்னா, என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர் மிஸ்டர் சுந்தரம் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர். நான் சுந்தர சார்கிட்ட எவ்வளோ மரியாதையாக எவ்வளோ நன்றியோடு இருந்தேங்கிறது சோ சாருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அதை குறிப்பிட்டு சோ சாரை வந்து சுந்தர சாரை மேடை ஏறி வந்து நான் என்ன அவருக்கு நல்லது பண்ணேன், நான் எவ்வளோ நன்றியோடு இருந்தேன்னு அவரை சொல்ல சொல்லி அவ்வளோ பெரிய கிளாப்ஸு. சோ சார் மாதிரி ஒருத்தர் வேற ஒருத்தர் புத்திசாலின்னு அக்செப்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லுவார், இவ்வளோ புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்கள் சினிமாவில் என்னங்க பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு, மிகப்பெரிய துணிச்சலான ஒரு எழுத்தாளர், நகைச்சுவையாளர். இனிமேல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அவர் ஆன்மா சாந்தி அடைய அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத துயர நாளாகிவிட்டது. காரணம், நேற்றைய முன்தினம் தமிழகத்தின் முதல்வர் புரட்சி தலைவி பொன்மன செல்வி, தமிழ் திரையுலகத்தின் தாரகை, கலைத்தாய் கண்டெடுத்த காவிரி தாயாக இருந்த அந்த அம்மையார் அவர்கள் மறைந்த துயரம் தமிழ்நாட்டை விட்டு இன்று அகலவில்லை. அப்படி அகலாதல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு நெருங்கிய முறையிலே அவரோடு தோழமை கொண்டிருந்த ஒரு பத்திரிகை துறையிலே மட்டுமல்ல, திரையுலகத்தில் மட்டுமல்ல, தனக்கென்று ஒரு எழுதுகோலை பிடித்து தனக்கென்று ஒரு தனி ஆட்சி நடத்திய ஒரு மாபெரும் மனிதர்தான் அன்புக்கும் பண்புக்குரிய அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சோ அவர்கள். அவர் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்று சொல்லும்போது கலைத்துறையின் காதலர், நாடகத்துறையின் காவலர், பத்திரிகை துறையிலே பாவலர், அரசியலிலே ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை துறைகளையும் கையாண்ட அந்த மாபெரும் மனிதர் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்று சொன்னால் யாராலும் தாங்க இயலவில்லை. ஒரு துக்ளக் என்ற ஒரு பத்திரிகையிலே அவர் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் மறையாது. அவர் நாடகத்துறையிலும் கலைத்துறையிலும் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தனி திறமையை, ஆற்றலை வெளிப்படுத்தியவர் என்பதை இந்த தமிழ்நாடு அறியும். மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் அவர்களுடைய நண்பராக இருந்து, நடிகர் திலகம் மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிம்மக்கருண் அவருடைய நண்பராக இருந்து, இன்றைக்கு முதல்வராக இந்த மண்ணை விட்டு மறைந்து சென்றாலும் மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்து, இன்றைக்கு மண்ணுக்குள்ளே புதைந்தாலும் மக்கள் மனதிலே புதியலாய் என்றைக்கு மறையாத விடியலாக இருக்கக்கூடிய அம்மாவிடத்திலே அவருக்கு நெருக்கமான முறையிலே இருந்தவர். ஆம், அம்மா அவர்கள் வெண்ணிற ஆடையிலே உதித்தவர், கலை ஓடையிலே குதித்தவர், எண்ணற்ற மேடைகளில் துளித்தவர், மக்களுடைய இதய மேடையிலே நிலைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் வானுலகத்துக்கு சென்று விட்ட காரணத்தால் அங்கே இருந்து சோ அவர்களை அழைத்தாரா? அங்கிருந்து அழை என்று அழைத்தது அழை. அதனால் தான் இவர் எழுதினால் எழுத்திலே இருந்ததில்லை பிழை. சோவென்று அழைத்த காரணத்தால் வானம் பெய்ததா சோவென்று மழை தெரியவில்லை. ஒருவேளை வானுலகத்துக்கு சென்ற அம்மா எனக்கு தேவை என்று கேட்டாரா அறிவுரை? அவருக்கு அறிவுரை வழங்க இந்த வைகரை பொழுதிலே இவர் ஏறிவிட்டாரா கரை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதன் உலகத்திலே ஒரு மரம் என்று முதிர்ந்து விட்டால் அது உதிரத்தான் வேண்டும், இலை உதிரத்தான் வேண்டும். மனிதன் உலகத்திலே பிறந்தால் மறையத்தான் வேண்டும். ஆனாலும் சில மனிதர்கள் பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள், அவர்களை மனிதர்கள் மறக்கிறார்கள். ஆனால் சில பேர் மட்டும்தான் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களுடைய மனதிலே நிறைகிறார்கள்.
அப்படி ஒரு நிறைகுடமாக பல படங்களில் நடித்து நிறைகுடம் நீர் தழும்பாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னடக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவர். பல அவைகளை கண்டவர், அரசியல் நாகரிகம் தெரிந்தவர், மேலவை வரை கண்டவர். இவற்றெல்லாம் கண்ட காரணத்தால் தான் அரசியல் நாகரிகம் தேவை. இங்கே என்னுடைய அன்புக்குரிய நண்பர் வைகோ அவர்கள் நின்றார். அவர் விரும்பி இருந்தால் எனக்கு முன்னாடி அவர் இந்த பேட்டியை கொடுத்து விட்டு சென்றிருக்க முடியும், நகர்ந்திருக்க முடியும். வேண்டாம், நீங்கள் உரையாற்றுங்கள் என்று சொன்னாரே. இது அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு. இந்த நாட்டிலே அரசியல் நாகரிகமும் பண்பாடும் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஒரு அரசியல் நாகரிகத்தோடு துக்ளக் பத்திரிகையில் அவர் எழுதிய எழுத்துக்கள் ஒன்னென்றும் பொன்னேடு. இந்த நாடு இருக்கின்ற வரை அவர் எழுதிய ஏட்டின் எழுத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கும், மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவரை இழந்து வருத்தப்படக்கூடிய, துக்கத்திலே துயரத்திலே இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு, அவர் சுற்றத்தை சேர்ந்தவர்களுக்கு, சொந்தத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களிடம் கடைசி வரை இருந்தது லட்சியம். அந்த லட்சியத்தை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல, திரையுலகத்தை சார்ந்தவன் என்ற முறையில் மட்டுமல்ல, நாடகத்துறை சார்ந்தவன் என்ற முறையில் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பத்திரிகை துறையிலே எனக்கு நீண்டகால நண்பர். நான் டி ராஜேந்திரன் உஷா பத்திரிகை நடத்துகின்ற போது ஒரு பேட்டி வேண்டும் என்று கேட்டபோது அரை நாள் எனக்கு ஒதுக்கி அந்த பேட்டியை கொடுத்த அருமையான நெஞ்சம், அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு சோகத்தில் விழுந்து அழுது கண்ணீர் காயும் முன்பே இன்னொரு சோகம் வந்து நடந்திருக்கிறது. தொடர்ந்து என்னுடைய சங்கத்தின் முக்கியமான உறுப்பினர் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். அந்த ஒற்றை எழுத்துக்காரர் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவருடைய நடுநிலைமை, அவருடைய தைரியம், அவருடைய அறிவு, இதுதான் அவருடைய அடையாளம். ஆதரிக்கின்ற ஒரு அமைப்பின் எந்த ஒரு காரியத்தையும் கண்மூடித்தனமாக ஆதரிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்க, தான் ஆதரித்த ஒரு அமைப்போ அல்லது கட்சியோ ஒரு தவறு செய்யும் பொழுது அதை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரே தைரியம் ஐயா சோழர்களுக்கு தான். அவர் நடிகர் மட்டுமல்ல, மிக பெரும் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். இன்று அவருடைய மறைவு பல துறைகளில், பத்திரிகை துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, அரசியலுக்கு ஒரு, நாடகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு, ஒரு பலமான சவுக்கு இன்று சாய்ந்து கிடக்கிறது. சுயமாக எனக்கு ஒரு பெருமை என்றால், நாங்கள் இருவரும் ஒரே மண்ணில் பிறந்தவர்கள், ஒரே காற்றை சுவாசித்தவர்கள். அந்த பெருமை, அந்த மகிழ்வு எனக்கு உண்டு. மற்றபடி உண்மையில் அவரை இழந்து நாங்கள் தவிக்கின்றோம். ஏன்னா இப்போதான் ஒரு சோகம் முடிஞ்சிருக்கு, திரும்ப இப்படி வந்து எதிர்பார்க்கல. இதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்றால், மறைந்த முதல்வர் அவர்களும் இப்பொழுது மறைந்த அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே ராஜகுருவாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். இருவரும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் மறைவது அவர்களுடைய நட்பை, அவருடைய உறவை ஒரு உதாரணமாக காலம் முன்வைக்கிறது. அவரை இழந்து வாடும் பத்திரிகை நண்பர்களுக்கும், நாடக நண்பர்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கையின் விசித்திரம் என்பதைப் போலவே என்னுடைய அன்பு சகோதரி வீரத்தாய் வேலு நாச்சியாரினுடைய மறுவடிவமாக பல நிகழ்வுகளிலே என் மனதிற்குள் மதித்த மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அவர்கள் 5ஆம் தேதி இரவு அப்பல்லோ மருத்துவமனையில் மறைந்தார். அதே மருத்துவமனையில் அதே விதத்தில் இதயம் நின்று இன்று அதிகாலையிலே இலக்கிய துறையில், எழுத்து துறையில், இதழியல் துறையில் வித்தகராக திகழ்ந்த, விமர்சன எழுத்தாளராக திகழ்ந்த, நாடகத்துறையில் அதிசயங்களை நிகழ்த்திய
காவியங்களை தருவதில் நிகரற்ற படைப்பாளியாக வாழ்ந்த மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள் மறைந்தது எனக்கு எல்லையற்ற வருத்தத்தை தருகிறது. காரணம், நான் பல ஆண்டுகளாக அவரோடு பழகி இருக்கிறேன். அவரை முதலாக வெள்ளித்திரையில் பார்த்தது 63ஆம் ஆண்டு நடிகர் திலகத்தினுடைய பார்மகளே பார் திரைப்படத்தில் நகைச்சுவை பாத்திரத்தில் வந்தார். அதன் பிறகு நான் சட்டக்கல்லூரியில் படிக்கிற போது அவருடைய மனமொரு குரங்கு நாடகத்தை பார்த்தேன். பிறகு திரைப்படமாக்கப்பட்ட போது மாணவர்களை வைத்து ஒரு ஷூட்டிங் நடத்த வேண்டும் என்ற ஒரு காட்சிக்கு சட்டக்கல்லூரி மாணவர்களை அழைத்திருந்தார்கள். நான் ஒரு 50 மாணவர்களோடு சென்று அந்த ஷூட்டிங்கில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் அந்த காட்சி வரும். அப்பொழுது சோ ராமசாமி அவர்களிடத்தில் வேடிக்கையாக பேசிய பொழுது அவருடைய கூர்த்த மதி, புத்தி கூர்மை என்னை ஈர்த்தது. அதன் பிறகு தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கின்ற பாத்திரம்தான். கவுன்சிலராகவும் போலீஸ் ஏட்டாகவும் இரட்டை வேடத்தில் சோ அவர்கள் நடித்தார்கள். முகமது பின் துக்ளக் அன்றைய அரசை கடுமையாக விமர்சிப்பதுதான். ஆனால் பெர்னாட் ஷாவினுடைய ஆப்பிள் கார்ட்டை போல முகமது பின் துக்ளக் புகழுக்கு உச்சிக்கு கொண்டு சென்றது. அவர் பெயரே துக்ளக் என்று நிலைத்து விட்டது. அவர் என்னை கடுமையாக விமர்சித்து கேள்வி பதில் எழுதுவார். ஆனால் என் இலக்கிய உரைகளை பற்றி சொல்லும் போது இத்தகைய நினைவாற்றலோடு இவ்வளவு பதிவுகளை செய்யக்கூடிய திறமை வைகோவுக்கு இருக்கிறது என்று அவர் பாராட்டியதை நான் மறக்கவில்லை. நான் இலங்கை தீவுக்கு சென்று வன்னி காடுகளில் என் தலைவன் பிரபாகரனை சந்தித்து விட்டு திரும்பிய போது திராவிட முன்னேற்ற கழகம் என்னை கைகழுவுகின்ற நிலை எடுத்த போது ஒரு கார்ட்டூன் போட்டார். துக்ளக்கில் ஒவ்வொரு சட்டையாக ஆணியில் தொங்கும். ஒரு சட்டை இந்திய எதிர்ப்பு என்று இருக்கும், ஒரு சட்டை ஈழ ஆதரவு என்று இருக்கும், ஒரு சட்டை மாநில சுயாட்சி என்று இருக்கும். பக்தா, விவரம் தெரியாம போயிட்டே எந்த சட்டை எப்போ மாட்டார்னு உனக்கு தெரியலையேன்னு என்னைய சிசுவனா போட்டு என் தலைவரை குருவா போட்டு ஒரு அட்டப்பட கார்ட்டூன் போட்டிருந்தாரு. அது இன்னைக்கு பத்திரமா வச்சிருக்கிறேன். அவரை பொறுத்தமட்டில் நான் அவரை மதிப்பதற்கு காரணம் ராஜாஜி எழுதிய வியாசர் விருந்தும் சக்கரவர்த்தி திருமகனும் அழியாத இலக்கியங்கள், அழியாத காவியங்கள். அதை போலவே சோ அவர்கள் எழுதிய மகாபாரதம் பேசுகிறது, ஒரு அழியாத காவியம். ராஜாஜி சுருக்கமாக எழுதினார் மகாபாரதத்தை வியாசர் விருந்து என்று. சோ அவர்கள் விரிவாக எழுதினார். 18 நாள் யுத்தம் முடிந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கிற போது தர்மபுத்திரனுக்கு சொல்லுகிற நீதி கதைகள் இருக்கிறதே, அது ஒவ்வொரு அரசியல்வாதியும் படிக்க வேண்டியது. நான் பல நேரங்களில் மகாபாரதத்தில், நான் பெரிய எழுத்து மகாபாரதத்திலிருந்து நான் ஈடுபாடு கொண்டவன். அவரிடம் சந்தேகம் கேட்பேன், வாக்குவாதம் செய்வேன். அவர் இல்ல திருமணத்துக்கு அழைக்க என் வீட்டுக்கு வந்தார். 2 திருமணங்களுக்கும் சென்றேன். எல்லாவற்றை விட மிக முக்கியமானது 1998 அதிமுகவோடு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ஆதரித்து நாங்கள் கூட்டணி வைத்தோம். அதிமுக ஆதரவை விலக்கிக் கொண்ட போது திமுக உள்ளே நுழைந்தது. திடீரென்று நான் விலகிச் சென்று விட முடிவெடுத்தேன். அப்பொழுது என் வீடு தேடி வந்தார் சோ அவர்கள். குருமூர்த்தி அவர்களோடு வந்தார். வாஜ்பாய் உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார், திமுக சேர்ந்ததனால் நீங்கள் விலகக்கூடாது என்று 1 மணி நேரம் சோ அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் என்னிடத்திலே பேசினார்கள். நான் ஒப்புக்கொண்டேன். இன்னொரு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த கட்டத்தில் இந்த தொகுதி பங்கீடுகள் வருகிற போது 99 எங்களுக்கு உரிய தொகுதிகள் கொடுக்கவில்லை கலைஞர் என்ற போது சோ அவர்கள் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மூலம் சொல்லி நாங்கள் கேட்ட தொகுதியை வாங்கி கொடுத்த அந்த உடன்பாட்டை உறுதி செய்தார். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சகோதரி ஜெயலலிதா என் மீது அன்பு வைத்திருந்தாலும் எங்களுக்கு மிக குறைந்த இடங்கள் கொடுக்கப்பட்டு நான் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன், தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று முடிவெடுக்கிற கட்டத்தில் சோ அவர்களும் மிகுந்த முயற்சி எடுத்து எப்படியாவது என்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று ரமேஷ் மூலமாகவும் நம்முடைய மைப்பா நாராயணன் மூலமாகவும் முயற்சி செய்திருக்கிறார். துக்ளக் ரமேஷ் என் உயிர் நண்பர்.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து சொல்வார், எனக்கு இது தெரியாது. தினமணி வைத்தியநாதன் சொன்னார், இன்னும் சில இடங்களை கொடுத்து உங்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம். நீங்கள் தொலைபேசி இணைப்பையை துண்டித்து விட்டீர்கள். ஷோ அவர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஷோ என்னுடைய விடுதலை புலிகள் பிரச்சனையில் கடுமையாக என்னை விமர்சிப்பவர். ஆனால் மற்ற சில பிரச்சனைகளில், இலக்கியங்களில், இதிகாசங்களில் நான் அவரிடத்திலே உடன்படுகிறவர். அவர் என்னை கூட்டணியிலிருந்து வெளியே போக விடக்கூடாது என்று முயற்சித்தது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்படி என்றால் உள்ளூரை என் மீது அன்பு வைத்திருந்திருக்கிறார். தனிப்பட்ட கொள்கையிலே அவருக்கு வேறுபாடு இருந்தாலும் வைகோ என்ற மனிதன் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கிறேன். அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த போதெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன். அவர் அலுவலகத்துக்கு சென்று ரமேஷ் அவர்களோடு வாதித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது சகோதரி ஜெயலலிதா அவர்களை மருத்துவமனைக்கு பார்க்க போன போது அதே மருத்துவமனையில் ஷோ அவர்கள் இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பார்த்திருப்பேன். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், எழுத்தாளனுக்கு மரணம் கிடையாது, படைப்பாளிகளுக்கு மரணம் கிடையாது. உடல் நலிந்த போதும் அவர் எழுதுகோல் ஓயவில்லை, அவர் எழுத்து நிற்கவில்லை. அவர் படைத்தது, குறிப்பாக மகாபாரதம் பேசுகிறது, காலத்தை வென்று நிற்கும். as a critical writer, as a critic, அவரை போல சட்டையர் இன்னொருத்தர் பிறந்துதான் வர வேண்டும். சோ ராமசாமி புகழ் நிலைத்திருக்கும். அவரை இழந்து கண்ணீரில் தவிக்கும் அவரது மகன், மகள், மருமகள், அவருடைய துணைவியார், குடும்பத்தினர், துக்ளக் பத்திரிகையிலே இருக்கக்கூடிய, இதழிலே இருக்கக்கூடிய ரமேஷ் போன்ற நண்பர்கள், துக்ளக் வாசகர்கள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் கண்ணீர் அஞ்சலியை வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.